சார் என்ன சார் இது ட்ரெயின் வேற நின்னு போச்சு. ஆமா இந்த அழகுல எப்போ சார் மெட்ராஸ் போய் சேருவோம்? 2 நாள் ஆகும். என்ன இதுக்கு முன்னாடி போன ட்ரெயின் பாப்பட்லா ஸ்டேஷனுக்கு முன்னாடி பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஏகப்பட்ட பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. ரூட் கிளியர் ஆகிற வரைக்கும் 2 நாளைக்கு இந்த ட்ரெயின் இங்கே தான் நிற்கும். அதை சொல்லத்தான் நான் வந்தேன். ഓ കാപ്പാണി 2 ദിവസത്തേക്ക് പോവില്ലേ? മുന്നിൽ ആക്സിഡന്റ് ആ ബാഗും ഇല്ല. ഇല്ല, ഇത് മറ്റേ ഇപ്പൊ അടുത്ത് നടന്ന ഇൻസിഡന്റ് പോലെയില്ലേ കാണുമ്പോ? நல்லவனும் பார்க்க அழகா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவன் மூஞ்சில தழும்போட காயத்தோட கிட்டத்தட்ட அவங்கள மாதிரி இருப்பான். அது எப்படி சார் எல்லாத்துக்கும் நீங்க சிரிக்கிறீங்க? வருது எனக்கு வர மாட்டேங்குதே. வர ட்ரை பண்ணுங்க. ഡ്രൈവ് எதை பார்த்தாலும் நர்வஸா இருக்கு, பயமா இருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சேன், ஆனா ஒண்ணுமே தெரியல. ഓ കാരണം ഇപ്പൊ അധികം ട്രെയിൻ ഇല്ല ഇവിടെ നിന്ന്. പോയില്ലേ? ഇത് മറ്റേ അങ്ങനല്ലേ തെന്നാലിയിലെ തെന്നാലിയിലേക്കുള്ള പഞ്ചാബ്. You going to Chennai? Listen, I'm sorry, I don't lend my books. என்னோட புத்தகங்களை பிறருக்கு நான் இரவல் கொடுப்பதில்லை. புத்தகம் வனிதாவிதம் பரகஸ்தகதம் கதம் நஷ்டா பிரஷ்டாச்சு. ஓ புரியல, தமிழ்ல சொல்றேன். புஸ்தகத்தையும் பெண்ணையும் அடுத்தவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா கவரை பிரிச்சு கந்தல் ஆகிடுவாங்க அப்படின்னு அர்த்தம். நான் தேவ பாஷையில சொன்னேன், கடவுளையும் மறந்தாச்சு, சமஸ்கிருதத்தையும் மறந்தாச்சு. இன்னும் சன்ஸ்கிருதம் சரி, பேரு உத்தமன் வச்சுக்கிட்டு பொய் சொல்லக்கூடாது. அப்கோர்ஸ் எத்தனை விஷயம் தெரியும், அதெல்லாம் நான் விளம்பரப்படுத்திக்க விரும்பலன்னு வச்சுக்கங்களேன். விளம்பரம்னே ஞாபகத்துக்கு வருது. உகிக்கு தெரியுமா உங்களுக்கு? விளம்பர உலகத்தின் தந்தை, கிரேட் மேன். அதாவது ஆள் பாதி ஆடை பாதி அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிரூபணம் பண்ணாரு. லைக் திஸ் மேன் இஸ் மை குரு. நீங்க ஆட் ஃபில்ம் மேக்கரா சார்? ஆஃப் கோர்ஸ் நான் ஒரு ஆட் ஃபில்ம் மேக்கர். ஆஃப் கோர்ஸ் அவ்வளவு பரிச்சை கிடையாது அந்த ஃபீல் எனக்கு. அப்படி பார்த்தா மகாத்மா காந்தி கூட தான் எனக்கு குரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப டேக் தி சேம் மூமை. ஆள் பாதி ஆடை பாதி இருந்துக்கிட்டு ஆள் முக்கியம் ஆடை முக்கியம் நிரூபணம் பண்ணாரு. ஆமா, என்னாச்சு ரொம்ப பேசுறதா இன்னைக்கு? No, I like it, Mr. Uttaman. It's such a great pleasure. உங்களை சந்திச்சதுல எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா எனக்கு? இல்ல, புவனேஸ்வர்ல இருந்து இச்சாப்பூர் வரைக்கும் ஒரு ஆள் கிட்ட மாட்டிட்ட முயற்சியம் பாருங்க. வா 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 வா, அவங்க கிட்ட தப்பிச்சுட்டு வரதுக்குள்ள உயிரே போயிடுச்சு. What your company is? Yeah. Would you like some biscuit? I'm sorry, I can't take this. Why? I mean, ட்ரெயின்ல வந்து பிஸ்கட் கொடுத்து மயக்க மருந்து கலந்து பொட்டி படிக்கலாம் தூக்கி போடுறத சொல்றாங்க. I don't want to take any risk. What? Of course உங்களுக்கு நான் ஒன்றும் சொல்ல. இதை நீங்களே வாங்கினீங்களா? ஸோ நீங்க வாங்கல இதை? இல்ல சார். என்ன சார்? I saved your life. இப்போ டைவர்ஸ் பண்ணணும் அவ்வளவுதானே? risky. It's not risky. குடிங்க. Have a shot, man. Whiskey is not risky. Excuse me. ബാഗ് എങ്കിലും എടുത്തിട്ട് പോവോ? നേരെ തിരിച്ചാണ് ഇത് സംഭവിച്ചേ, പറഞ്ഞില്ലായിരുന്നോ? മിസ്സിംഗ്. Sir, my bag. What? Sir, my bag, my suitcase, my laptop காணோம். ஐயோ, நீங்க தெலுங்கு வராதோ? பரவாயில்ல, நீங்க தமிழ்லயே பேசுங்க. சூட்கேஸ் லக்கேஜ் காணோம். ஆமா சார், உங்களோடயே சேர்த்து 3 பேர் லக்கேஜ் ஒரு தூக்கிட்டு போயிட்டான். ஓ ஐயோ, யாரு சார்? நேத்து ராத்திரி உட்கார்ந்து உங்களோட பேசினானே அவன்தான். மிஸ்டர் உத்தமன். ஆமா, உத்தமன் அவன் தான் மிஸ்ஸிங். சோ அவன் தான் எடுத்து போயிருப்பான். நோ சார், சான்ஸே இல்ல. இஸ் வெரி டீசன்ட் மேன். இங்கிலீஷ் சன்ஸ்கிருதம் ஃப்ளூட்டா பேசிட்டு இருந்தா சார். சூட்டா என்ன போட்டு தராரு? அதெல்லாம் உங்கள மாதிரி ஆளுங்க திருடிப்பா சார். நோ ஐ டோன்ட் பிலீவ் திஸ் சார். சார் கோட் சூட் போட்டோம்னா யோகினா, கதை சட்டை போட்டோம்னா ஜாகியா. சார் என்ன சார் இது ட்ரெயின் வேற நின்னு போச்சு. ஆமா இந்த அழகுல எப்போ சார் மெட்ராஸ் போய் சேருவோம்? 2 நாள் ஆகும். என்ன
இதுக்கு முன்னாடி போன ட்ரெயின் பாப்பட்லா ஸ்டேஷனுக்கு முன்னாடி பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஏகப்பட்ட பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. ரூட் கிளியர் ஆகிற வரைக்கும் 2 நாளைக்கு இந்த ட்ரெயின் இங்கே தான் நிற்கும். அதை சொல்லத்தான் நான் வந்தேன். ഓ കാപ്പാണി 2 ദിവസത്തേക്ക് പോവില്ലേ? മുന്നിൽ ആക്സിഡന്റ് ആ ബാഗും ഇല്ല. ഇല്ല, ഇത് മറ്റേ ഇപ്പൊ അടുത്ത് നടന്ന ഇൻസിഡന്റ് പോലെയില്ലേ കാണുമ്പോ? ആ എന്താ ഇതുപോലത്തെ സംഭവല്ലേ ഷോർട്ട് കാണിച്ചത്? റീസെന്റ് നടന്നൊരു സംഭവം. അന്ന് ആരും നമുക്ക് കമന്റ് ഇട്ടില്ലായിരുന്നോ? അല്ലേ? ഓ ഇപ്പൊ റീസെന്റ് ഇതുപോലെ ചോരയൊക്കെ കുളിച്ചിട്ട് പോകുന്ന ആൾക്കാർ റീസെന്റ് നടന്ന് ഒരു അത്രേ ആയിട്ടുള്ളൂ. നമുക്ക് ആരോ കമന്റ് ഇട്ടിട്ടുണ്ടായിരുന്നു, അത് അന്ന് കണ്ടതിനേക്കാൾ സുനാമിനേക്കാളും വലിയ സംഭവം പറഞ്ഞിട്ടുണ്ട്, പ്രെഡിക്ട് ചെയ്ത പോലെ. ഇല്ല, അതേ ഷോട്ട് നോക്കി ഞാൻ അത് കണ്ടപ്പോഴും ആലോചിച്ചത് അങ്ങനത്തെ ഒരു സംഭവം പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു. ബ്ലോക്കായി ഏകദേശം. ഇല്ല, അങ്ങനത്തെ അല്ലേ ഉണ്ടായിരുന്നു. ഇതെവിടെ എത്തില്ല. My friend, Mr. R, AB negative donor. Thank God. I think we mentioned a medical camp for blood money. You are AB negative? No, but I am O positive already donated, sir. He is the first AB negative donor. Come. பாத்தீங்களா? AB negative. எனக்கு ரத்தம் ஆகாது. உள்ளே அப்படியே காமெடி கிட்ட வரும். குடிச்சாதானே? எனக்கு ரத்தம் பிடிக்காது சார். அடிக்கல என்ன கொடுத்துட்டு அப்படிதானே? எனக்கு நான் சொல்றதுக்கு எங்க எடுத்தி என்ன ஆர்டர் பண்றீங்க? ஆர்டர் பண்றீங்க ரஷ்யாவா? எதுக்கு எடுத்தாலும் ரஷ்யா போயிட்டு விக்க வேண்டியதானே? எனக்கு இஷ்டம் இல்ல சார். நான் வேற ஏதாவது பண்ணேன். ஏன் இல்ல கையில ஊசி ஜஸ்ட் அ பிரேக். யாரோ திருடல உத்தமன். சாரி உத்தமன். உங்க ஃப்ரெண்டா? திருட்டு உத்தமன். திருட்டு உத்தமன். என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் சாதுவாரியா நினைக்காத. I'm a killer man. I'm a natural born killer. என்ன சொல்றீங்க? பாத்தீங்களா? இவன் வயலண்டா பிஹேவ் பண்ற? ஏய் திருட்டு போயிட. நீ மட்டும் படிச்சவனா? நான் படிக்கல. அத விடு. என்ன திருடங்க? உன் பொட்டி படிக்க முன்னா 10 பைசா கூட கிடைக்கலையே. ஒரு திருடன் எப்படி நாயா போடுறான்? விஷயம் தெரியாத மானத்தை வாங்காதானே? பணம் இருந்துச்சு. உங்களுக்கு தான் தெரியுமே. எல்லா பணமும் திருடு போச்சுன்னு சொல்றேன் சார். What are you laughing at? Shut up. நீங்க தெரியுங்க சார். அவன் அட்டாக்கல. That is his problem. My problem. எங்கடா அந்த பேக்? Don't show. வந்துருக்கானோ. ఓ ఓ பேக் இச்சேசே. 10 ரூபாய் తీసుకో. உங்க பேக் my bag. 10 ரூபாய் கொடு. இப்படி தெரியாதுடா. டேய். ஆனால 10 ரூபாய் கொடு எடுத்துக்கோடா. ஏய். எவரா இது? ഭയങ്കര റിയലിസ്റ്റിക്. டேக் கிளாஸ். இல்ல அப்படி. ஓ நீயா தமிழ அண்ணா காட்டி கொடுத்த போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போக வேண்டியதானே என்ன? டேக் மீ டு போலீஸ் ஸ்டேஷன். டேக் மீ டு போலீஸ் ஸ்டேஷன். ക്യാരക്ടർ ഭയങ്കര ഇൻട്രസ്റ്റിംഗ് ആണല്ലേ. 100 ആയുസ് உங்களுக்கு. പക്ഷെ ആ ഇത്രയും സീരിയസ് സിറ്റുവേഷനെ വേറെ രീതിയിൽ കാണിച്ചിട്ടോ. ஸ்டேஷன்ல விட்டு வந்துட்டேன். என்ன யாரும் இந்த மாதிரி மூக்குல அடிச்சதே இல்ல தெரியுமா? சாரி. I'm the only child. எங்க அப்பா அம்மாக்கு 2 புள்ளல, நான் ஒரே புள்ள. ട്രസ്റ്റ് വന്നപ്പോ அது அண்ணன் சின்ன வயசுல செத்துட்டாரு. கிரிக்கெட் விளையாடும்போது கண்ணுல கிரிக்கெட் பால் பட்டு அப்படியே ஹாஸ்பிடல் போய் அப்பல இருந்து ரத்தத்தை பார்த்தாலே അപ്പോഴെന്ത് രക്തത്തിൽ பார்த்தால் ആൾക്ക്? You all right? No, I'm not all right. அப்பல இந்த ஹாஸ்பிடல் ஆம்புலன்ஸ் எல்லாம் பிடிக்காது. அது சரி. நீங்க இங்க எப்படி வந்தீங்க? சொன்னா கொமட்டது நடுக்கமா இருக்குன்னு அந்த பிளட் எல்லாம் ஏத்திட்டு வர ஆம்புலன்ஸ்ல வந்தேன். ஓ எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார், டாக்டர் நர்ஸ்ன்னு. உங்களுக்கு பாருங்க உலகம் முழுக்க ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. என்னதான் யாரை நம்புறதுன்னே தெரியல. பாருங்க சார், இப்பெல்லாம் மனுஷனுக்கு பசி எடுத்தா மனுஷனே அடிச்சு சாப்பிடுறான் சார். எனக்கு தான் பசிக்குது. நீங்க கொடுத்த பிஸ்கெட் நான் தூக்கி போட்டு அந்த திருட்டு பேர் சொன்னதுனால. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் மிஸ்டர் சிவம்,
இப்பெல்லாம் முகத்தை பார்த்து கேரக்டர் பத்தி சொல்லவே முடியாது. இதைத்தான் நான் ஏர்போர்ட்ல சொன்னேன். ம். ஒரு தீவிரவாதி பாக்குறதுக்கு முகத்துல ஓட அசிங்கமா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நல்ல அழகா என்ன மாதிரி இருக்கும். ம். அதே மாதிரி ஒரு நல்லவனும் பார்க்க அழகா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவன் மூஞ்சில தழும்போட காயத்தோட கிட்டத்தட்ட அவங்க மாதிரி இருப்பான். அது எப்படி சார் எல்லாத்துக்கும் நீங்க சிரிக்கிறீங்க? வருது எனக்கு வர மாட்டேங்குதே. வரும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை எதை பார்த்தாலும் நர்வஸா இருக்கு, பயமா இருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சேன், ஆனா ஒண்ணுமே தெரியும். யூஸ்லெஸ் சார். ஏன் அப்படிலாம் சொல்றீங்க? டோன்ட் பி லைக் தட். பி பாசிட்டிவ். நீங்க வந்து ஏபி நெகட்டிவ். பட் பி பாசிட்டிவ். இப்ப ஓ ஓ